ட்ரஸ்டில் அருட்தொண்டாற்றி வருபவர். பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்டிலிருந்து இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கும் திருமதி சித்ராதேவி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ப்பா. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் என் வணக்கம். வாய்ஸ் கிளியரா கேக்குதாப்பா ரம்யா பாண்டியன் மேம்? கிளியரா இருக்குங்க மேம். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கற்றறிவு, பற்றறிவு, முற்றறிவு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங், ரியலைசேஷன் சொல்லு. இப்போ நம்ம வந்து மனம்னா என்ன, அறிவுன்னா என்னன்னு ஒரு சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போகலாம். மனம்னா உங்களுக்கே தெரியும், உயிரின் படக்கை நிலை, அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா காந்த அலைகளின் தொகுப்பே மனம், எண்ணங்களின் தொகுப்பே மனம். அறிவுன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு உயிரினங்களும் உயிர்த்துகள்களின் கூட்டு, உயிரற்ற பொருட்கள் விண்துகள்களின் கூட்டு. ஸோ பிரபஞ்சம் முழுதும் உயிர்த்துகள்களோ அல்லது விண்துகள்களோ நிறைந்திருக்குது. இந்த உயிர்த்துகள்களும் விண்துகள்களும் எப்பொழுதும் சுழற்சியிலேயே இருக்குது. இந்த உயிர்த்துகள்களின் மத்தியில் அந்த இறைநிலையான மெய்ப்பொருள் ஒரு அசைவின்றி இருப்பாக இருக்கிறது. உயிர்த்துகள்களின் மத்தியில் இறைநிலை ஆன மெய்ப்பொருள் அசைவின்றி இருப்பாக இருக்கிறது. இதைதான் அறிவு என்கிறோம். நம்ம பாடணும், இப்ப இறைவணக்கம் பாடணும், அதுல வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், அந்த இருப்பு தான் அறிவு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த இருப்பு உயிர்த்துகள்களின் மத்தியில் இருப்பாக இருப்பது அறிவு. இந்த உயிர்த்துகள்களின் சுழற்சியால் அதிலிருந்து தோன்றுவது காந்த அலைகள். அந்த காந்த அலைகளின் தொகுப்பே மனம். அப்ப இருப்பு நிலை அறிவு, இயக்க நிலை மனம். கடல் பார்த்திருப்பீங்க, மகரிஷி ஐயா இதைதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. கடல்ல வந்து அலைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும், அதை இயக்கம். அந்த இயக்கத்தை கழிச்சிட்டோம்னா ஆழ்கடலை சிந்திச்சு பாருங்க. ஆழ்கடல் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும். அதுதான் வந்து இருப்பு. அப்ப நம்ம அறிவுங்கிறது இருப்பு, மனம்ங்கிறது இயக்கம். இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்களோட அயராத உழைப்பால் இயற்கையோட ஒன்றுபட்டு இயற்கை ரகசியங்களை உணர்ந்தார்கள். அந்த இயற்கை ரகசியங்களை மக்களும் அதை உணர அவர்கள் பின்பற்ற வேண்டிய முறைகளையும் வாழ வேண்டிய நெறிகளையும் அவர்களே வாழ்ந்தும் காட்டினார்கள். அப்படி என்ன நெறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம், கடமை, ஈகையுடன் வாழ்வதை அறநெறியாகவும், இயற்கையை உணர்ந்து ஒத்து மதித்து வாழ்வதை இறை உணர்வாகவும் கொண்டார்கள். அப்ப எல்லா மதங்களுக்கும் ஒரே ஒரு கருத்து தான், இறை உணர்வும் அறநெறியும் மட்டுமே. இந்த இயற்கையை உணர்ந்து ஒத்து மதித்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மால் அறநெறியுடன் வாழ முடியும். இந்த இயற்கையை உணர்ந்து ஒத்து வாழ்வதற்கு நமக்கு அந்த இறைநிலை ஆறாவது அறிவாக, பேரறிவாக நமக்குள் இயங்கி நம்மை இயக்கிக் கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கிறது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இயற்கையை உணர்ந்து ஒத்து எப்படி வாழ்றது அப்படின்னா, நமக்கு நல்ல தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறோம். நீங்க அப்ப வேற எதை வேணாலும் குடிச்சு பாருங்க, தாகம் அடங்காது. ஏன்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அந்த தண்ணீர்ல இருக்க ஒரு பிராண சக்தி தேவைப்படுது. நல்ல தாகம் எடுக்கும்போது நல்லா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டோம்னா அப்பாடா அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம உடம்புக்கு அந்த தண்ணியில இருக்க பிராண சக்தி தேவைப்படுது. இது இயற்கை கொடுப்பது நமக்கு. அந்த தண்ணிக்கு நம்ம எப்போதும் நன்றி சொல்லி பழகணும். நைட்ல தூங்கும்போது
சில வீட்டில் ஆல் அவுட்டோ இல்லை குட் நைட்டோ யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆஃப் பண்ணுவோம். நம்மளால பிரீத் பண்ண முடியாது. அப்ப நல்ல காத்த சுவாசிக்கும் போது நம்ம கஷ்டப்படுறது இல்லை. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும்போது நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப நல்ல காத்த நம்ம தாவரங்கள் நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்குது. அப்ப அந்த தாவரத்துக்கும் அந்த சுத்தமான ஆக்சிஜனை நம்ம நுரையீரலுக்கு கொடுக்குற அந்த தன்மைக்கும் நம்ம நன்றி சொல்லி பழகணும். 4 நாள் தொடர்ந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் போற துணி காயாது, எல்லா பக்கமும் ஈரமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எப்படா இந்த சூரிய பகவான் வருவாருன்னு காத்திருப்பேன். மறுநாள் 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சூரியனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் பரவும் நம்ம மனசுக்குள்ள. அப்ப அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி பழகணும். தினம் தினம் அவரை நன்றி சொல்லி பழகணும். இதுதான் இயற்கையோட ஒத்து மதித்து உணர்ந்து வாழ்வது. அத மற்ற உயிரினங்களுக்கு அந்த இது கிடையாது. அதை உணர்றதுக்கான இது கிடையாது. அதை உணர்றதுக்காகவே நமக்கு இயற்கை நமக்கு 6வது அறிவை கொடுத்துருக்குது. அந்த 6வது அறிவு தான் நம்ம இறைநிலை. அந்த இறைநிலை தான் நமக்குள்ள பேரறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. என்ன பேரறிவா இயங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தலையில இருந்து கால் வரைக்கும் எத்தனையோ பாகங்கள், என்னென்னமோ நரம்புகள், என்னென்னமோ தசைகள், என்னென்னமோ எலும்புகள் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன பேட்டர்ன்ல, என்ன ஒரு டிசைன்ல, எப்படி இயங்கிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எந்த கமாண்டும் அது கொடுக்கறதே கிடையாது. தானா இயங்கிட்டு இருக்குது. அந்த இயக்கத்திற்கான பேரறிவு தான் நமக்குள்ள இருக்குது. ஸோ அந்த இது அறிவாக நமக்குள்ள இயங்கிட்டு இருக்குது. இயற்கை உணர்ந்து ஒத்து மதித்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மால் அறநெறி வாழ்க்கையை கடைபிடிக்க முடியும். இவ்வாறாக நமக்குள் அறிவாக உள்ள இறைநிலை பேரறிவாக மனதின் மூலமாகவும் நமது ஐம்புலன்களின் மூலமாகவும் உடலின் இயக்கம் மூலமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அறிவு 3 நிலைகள்ல இயங்குது. அந்த 3 நிலைகள் தான் இப்ப பார்ப்போம் நம்ம. அந்த 3 நிலைகள்ல ஃபர்ஸ்ட் அறிவு நிலை படிகள்ல ஃபர்ஸ்ட் கற்றறிவு, பற்றறிவு, முற்றறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் நம்ம புக்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு அதோட கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முதல் அறிவு நிலைப்படி நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களின் சொற்படி நடப்பது பக்தி வழி, பக்தி யோகம். நம்பிக்கைங்கிறது பக்தி யோகம். வயதில் குறைந்த குழந்தைகளும் அறிவு நிலை உயராதவர்களும் பக்தி வழியில் இறைநிலை உணர்ந்தவர்களின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் காட்டும் வாழ்க்கை நெறியில் வாழத் தொடங்குவதாகும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க ஆயா தாத்தா சொல்லுவாங்க, சாமி கும்பிட்டுட்டு போ ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. சாமி கிட்ட நல்ல புத்தி கொடுக்க சொல்லி உள்ளதான் கேட்பாங்க. அப்ப அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, தாட்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ரூட் அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றோம். அதாவது நம்பிக்கை வைத்து அதை ஃபாலோ பண்றது. அறிவில் தெளிந்தவர்கள் வழிகாட்டலில் செயல் புரிந்து தன்னை ஆன்மீக வாழ்வுக்கு தகுதியாக்கிக் கொள்வது பக்தி யோகம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள போகணும்னா பக்தி யோகம் மட்டுமே எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறார் மகரிஷி. இதுதான் கற்றறிவின் நிலை. ஒருத்தவங்க சொல்றத கேட்டு ஃபாலோ பண்றது, அது கற்றறிவின் நிலை. சிறிய வயதினரும் மெய்ப்பொருள் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு சிந்தனையாற்றல் உயராதவர்களுக்கும் நலம் தரும் வாழ்க்கை நெறியே பக்தி யோகமாகும். ஆன்மீகத்திற்குள் நுழைய பக்தி ஒரு நுழைவாயில். பக்தி யோகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இறைவனோட நாமங்களை சொல்லி இறைவனிடம் முழுமையான சரணாகதியை செய்து பழக மனமானது அறநெறி வாழ்க்கையை நாடும். நம்ம பக்தி யோகத்துல இறைவனோட நாமங்களை சொல்ல நம்மளை அறியாமலேயே நம்ம மனசு டோட்டல் சரண்டருக்கு பழகும். டோட்டல் சரண்டர் நடந்தா மட்டுமே நம்ம மனமும் இறைநிலையும் ஒன்னாக சேர முடியும். ஸோ அறநெறி வாழ்வு தான் நமக்கு இந்த பக்தி யோகம். அறநெறி வாழ்வு
பகவானோட நாமங்களை சொல்லி சொல்லி நம்ம மனதின் ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறது தான் இந்த பக்தி யோகத்துல அடிப்படை. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த பக்தி யோகத்துல நல்ல உச்சநிலையை அடைந்தோம்னா நம்ம மனதை ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு போகும் அப்படின்னா கர்ம யோகத்துக்கு போகும். கர்ம யோகம்னா என்ன அப்படின்னா செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து அதை ஒரு யோகமாக செய்வது. இப்ப இப்ப பக்தி யோகத்துல பகவானோட நாமங்களை சொல்லி 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 மனசை முழுசா சரண்டர் பண்றோம். அப்படி செய்து பழக 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 நமக்கு அறநெறி வாழ்வு தன்னால அதுவே தானா நடக்கும். இயல்பா ஒழுக்கம், கடமை, ஈகையை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். அதுதான் கர்மயோகத்தின் முதல் படி. ஒழுக்கம், கடமை, ஈகைனா உங்களுக்கு தெரியும். ஒழுக்கம்னா நமக்கோ பிறருக்கோ மனதாலோ செயலாலோ துன்பம் செய்யாமல் இருப்பது. கடமைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 5 விதமான கடமைகள் இருக்குது. என்னென்ன கடமைன்னு பாத்தீங்கன்னா நம்மளை பாத்துக்கிறது, குடும்பத்தை எந்த வித தொந்தரவும் இல்லாம பாத்துக்கிறது, சுற்றத்தாரை பாத்துக்கிறது, ஊரை பாத்துக்கிறது, அப்புறம் சமுதாயத்தை பாத்துக்கிறது, அப்புறம் உலக நன்மை கருதி நம்ம அவங்கள பாத்துக்கிறது. இந்த கடமைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நாம திருப்பி செய்ய வேண்டியது. நாம் எதையெல்லாம் பெற்றோமோ அதை நாம் கடனாக பெற்றிருக்கிறோம். அது இந்த கடனை நாம் திருப்பி சமுதாயத்திற்கு செய்தே ஆக வேண்டும். அது நமது கடமை. ஈகைன்னா உங்களுக்கு தெரியும். பிறருக்கு தேவைப்படும், அதாவது நீடி பீப்புள், யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்து பழகிறது. அது ஈகை. கர்மயோகத்தின் வழியில் அறநெறி வாழ்க்கை நடத்துவதே கற்றறிவின் இயக்க நிலை. கற்றறிவெல்லாம் இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். சூழ்நிலையில இருந்து கத்துக்கிறோம். இயற்கையை மதித்து வாழ்வது, அறநெறியோட வாழ்வது, இதெல்லாம் நம்ம கற்று அதுல ஒரு அறிவு அனுபவம் பெற்று அதை அறிவாக தக்க வைத்துக் கொள்வது கற்றறிவின் இயக்க நிலை. எனவே கர்மயோகம் என்பது வழிபாடும் அறநெறியும் ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையாகும். கர்மயோகம்லாம் என்னன்னு சொன்னா நம்ம செய்யற செயலை செய்யும் தொழிலே தெய்வம்னு சுத்தமா செய்யணும் அப்படின்னு. எந்த தொழிலா இருந்தாலும் சரி. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு சபால வீணா கச்சேரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிரபலமான ஒருத்தர் கச்சேரி பண்றாரு. அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. வீணா கச்சேரியில அவரும் நல்லா வாசிக்கிறாரு, கேட்கிறவங்களும் மெய் மறந்து கேட்கிறாங்க. ஒரு 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 பர்டிகுலர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வாசிக்கிறவங்களும் நல்லா வாசிப்பாங்க, கேட்கிறவங்களும் தன்னை மறந்து கேட்பாங்க. அப்ப அந்த வீணையோட இசை மட்டும்தான் அந்த இடம் ஃபுல்லா வியாபித்திருக்கும். வாசிக்கிறவங்களும் தன்னிலை மறந்திருப்பாங்க, கேட்கிறவங்களும் தன்னிலை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மறந்திருப்பாங்க. அப்ப அங்க செய்யறவங்களோ பாக்குறவங்களோ முக்கியம் இல்ல, செயல் தான் அங்க சிறப்பா நடக்குது. அந்த செயல் சிறப்பா நடக்குதுன்னா நம்ம செய்யற செயலை சிறப்பா செஞ்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா செயல் சிறப்பா நடக்கும். ஸோ செய்ய வேண்டிய செயலை சிறப்பா செய்யணும்னா நமக்கு அறநெறி வாழ்வு ரொம்ப முக்கியம். அததான் கர்மயோகம்னு சொல்றோம். கர்மயோகத்தில் நமது மனம் தெளிவு நிலை அடையும் போது, எதுல அறநெறி வாழ்க்கையிலும் பகவான்கிட்ட நம்ம மனசை சரண்டர் பண்றதுலையும் நாம் தெளிவு முன்னேற்றம் அடையும் போது மனம் தானாக ராஜயோகத்தை நாடும். ராஜயோகம்னா உங்களுக்கு தெரியும். ராஜயோகம்ங்கிறது தவத்தை குறிப்பதுதான் ராஜயோகம். தவம் என்பது உயிரின் மீது மனதை குவித்து செய்யும் பயிற்சி. அது நாம் மனதிற்குள்ளாகவே செய்து கொள்கிற ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, தவத்தில் நீங்கள் முன்னேற 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 மனதிற்குள்ளாகவே பல ஆராய்ச்சிகள் நடக்கும். அந்த ஆராய்ச்சி தான் பற்றறிவு. ஐம்புலன்கள் வழியாக நாம் வைத்திருக்கும் பற்றுகளை பற்றி அறிந்து அறிந்து தெளிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அங்கு நடக்கும். ஸோ அந்த தெளிவின் மூலம் நமக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். தியானம் பழக 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 இது தானாகவே நடக்கும். இதைதான் பற்றறிவு அப்படின்னு சொல்றோம். நம்ம பற்றுக்களின் மீது நாம் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்றத தெளிவடைந்து முடிவுல ஒரு தீர்வுக்கு வருவோம்.
அது பற்றறிவு. இந்த ராஜயோகத்துல, ராஜயோகம்னு தவம்னு சொன்னேன். இந்த ராஜயோகத்துல 8 பார்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸ் வந்து ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். உடலை சரிப்படுத்தி கொண்டு, இது 4மே உடம்பு சம்பந்தப்பட்டது. அதாவது இயமம்ங்கிறது ஒழுக்கம். ஒழுக்கமா இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. நியமம்ங்கிறது இந்தந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆசனம்ங்கிறது நம்ம உட்கார வேண்டிய போஸ்சர். பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 4ம் உடலை சரிப்படுத்தி கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு பிணக்கில்லாமல் வாழ்வதற்கு வகுக்கப்பட்ட ஒழுக்க நியதிகள் இந்த 4. இந்த 4ஐயும் கரெக்டா வச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த நாளுக்கு செயல்பட முடியும். அடுத்த 4ம் எதுக்கு அப்படின்னா, அடுத்த 4ம் அறிவை உயர்த்துவதற்கான படிகள். அடுத்ததுல 4ல ஃபர்ஸ்ட் வந்து பிரத்யாகாரம். ஐம்புலன்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொள்வதற்கு பிரத்யாகாரம் அப்படிங்கிறாங்க. 6வது தாரணை. ஒரே முகமாக மனதை பயிற்றுவித்துக் கொள்வது, ட்ரெயின் பண்றது மனசை. அதுக்கு பேரு தாரணை. எந்த இடத்தில் மனம் தோன்றியதோ, உயிரிலிருந்து தோன்றியது மனம், எந்த இடத்தில் மனம் தோன்றியதோ அதே இடத்திலேயே மனதை உறையச் செய்வது, அதாவது உயிரிலேயே மனதை லயமாக்க பழகுவது, இது தியானம். 7வது. 8வது சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம். எல்லாம் வல்ல இறைநிலையோடு அறிவை இணைத்து விழிப்போடு அமைதி பெற்று நிலைத்திருக்க பழகுவது சமாதி நிலை. இந்த மாதிரி 8 பார்ட்ஸ் இருக்குது ராஜயோகத்துல. இதை நம்ம எப்படி பெறுறோம் அப்படின்னா, குருவின் மூலமாக தீட்சை பெற்று தவத்தை பெற்று முழுமையாக பயிற்சி செய்து வர அகத்தவத்தால் அறிவுக்கு இப்பொழுது புலன்கள் அடிமையாகின்றன. தவம் செய்து பழக 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 நம்மளோட புலன்கள் வந்து அறிவுக்கு அடிமையா இருக்கும். அறிவு ஆளுமை திறன், அதாவது ரூல் பண்ணும் ஆளுமை திறன் உடையதாகி விடுகிறது. அதனால்தான் அகத்தவத்திற்கு ராஜயோகம் அப்படின்னு சொன்னாங்க. அறிவு சொல்ற வழியில தான் நம்ம மனசு நடக்கும். அதனால அதுக்கு ராஜயோகம் அப்படின்னு சொன்னாங்க. இததான் நம்ம பற்றறிவு அப்படின்னு சொல்றோம். ராஜயோகத்தினால் அல்லது தவத்தினால் மயக்க நிலையிலிருந்து, அதாவது அருகுணங்களிலிருந்து படிப்படியாக விடுபட்டு அறிவுக்கு தெளிவும் அமைதியும் உண்டாகும். நாம் தியானம் செய்து பழக 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 நம்ம மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு அறிவுக்கு தெளிவும் அமைதியும் உண்டாகுங்கிறாங்க. இந்த பற்றறிவு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஞான யோகத்திற்கு அடுத்தது வந்து ராஜயோகத்திற்கு அடுத்த நிலை வந்து ஞான யோகம். இந்த ஞான யோகத்திற்கு தயாரிப்பு நிலைதான் ராஜயோகம். நம்ம அகத்தவம் செய்ய 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 என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய வினைப்பதிவு நீங்க பெற்று வினை தூய்மை அடைகிறோம். மேலும் அறநெறி வாழ்வு வாழ்றதுனால மேற்கொண்டு தீய பதிவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறோம். இதனால் நமக்கு என்ன நடக்குது? மன தூய்மையும் வினை தூய்மையும் நடக்குது. ஒரு பொருளுக்கு மேல எதையாவது வச்சு திரைய வச்சு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பொருள் தெளிவா தெரியாது. அதே அந்த திரையை விலக்கிட்டோம்னா பொருள் நல்லா தெளிவா தெரியும். அதே போல வினைப்பதிவுகள் கழிந்த உடனேயே இறைநிலை தானாக நமக்கு விளங்கிவிடும். இந்த நிலை நம்மை ஞான யோகத்திற்கு வழிநடத்தும். வினை தூய்மையும் மன தூய்மையும் கழிந்துவிட்ட பிறகு அந்த நிலை நமக்கு ஞான யோகத்திற்கு வழிநடத்தும். இந்த ஞான யோகம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா முற்றறிவு. தெய்வ நிலைக்கு உயிரை உயர்த்தி உயிரும் தெய்வ நிலையும் கலப்புற பயிலும் யோகமே ஞான யோகமாகும். தெய்வ நிலைக்கு உயிரை உயர்த்தி உயிரும் தெய்வ நிலையும் கலப்புற பயிலும் யோகமே ஞான யோகமாகும். இறைநிலையோடு கலப்புற்ற நிலையில் பரமே தானாக தானே அறிவாக இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இறைநிலையோடு கலப்புற்ற நிலையில் இருக்கும் பொழுது பரமே தானாக
தானே அறிவாக இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நானும் பரமும் ஒன்றாக இருக்கின்ற உணர்வு ஏற்படுகின்றது. அந்த நிலைதான் சமாதி நிலை. இதையே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஜீவமும் தான் நம்ம, பிரம்மம்னா சுத்தவெளி. இது ரெண்டும் ஐக்கியமாகும் போது நடப்பதுதான் முக்தி. அறிவு நிலையோடு அறிவு இறைநிலையோடு இணைந்து நிற்கிறது. அந்த நிலையில தெய்வமே அறிவாக, அறிவே தெய்வமாக, பொருள் நிலையில் ஒன்றாய், இயக்க நிலையில் வேறு வேறாய் இருக்கும் பேருண்மையை அனுபவத்தில் உணர முடிகிறது. நம்ம சமாதி நிலையில இருக்கும் பொழுது தெய்வம் தான் அறிவா இருக்குது, அறிவு தான் தெய்வமா இருக்குது. பொருள் நிலையில் ஒன்றாய் அப்படின்னா என்னன்னா, எல்லா இயக்கமும் அறிவோட அடிப்படையில தான் நடக்குது. அப்ப அது பொருள் நிலையில் ஒன்று. இயக்க நிலையில் வேறு அப்படின்னா எல்லாமே உருவ அமைப்புல மாறுபட்டு இருக்கிறோம். அது இயக்க நிலையில் வேறு. ஸோ பொருள் நிலையில் ஒன்றாய், இயக்க நிலையில் வேறு வேறாய் இருக்கும் பேருண்மையை சமாதி நிலையில் இருக்கும்போது அனுபவத்தில் உணர முடிகிறது. இதுவே முற்றறிவு. இதுவே துரியாதீத நிலை. அறிவு முழுமை பெறுகின்ற முயற்சியை தியான பயிற்சியின் மூலம் படிப்படியாக நாம் பழகி கொள்ளும் பொழுது அறிவில் முழு சுதந்திரம் அடைந்து இறைநிலையே அறிவாக இருப்பதை உயிர் உணர்ந்து நிறைவு பெறுகிறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, தியானம் மேலும் மேலும் பழகணும். பழக பழக மனதின் ஆழத்தோட நிலையை நம்ம அடைவோம். மனதின் ஆழத்திற்கு போக 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 அதில் நிலைக்க நிலைக்க சமாதி நிலை கிட்டும். அறிவு இவ்வாறு மெய்ப்பொருளோடு அடிக்கடி இணைந்து கொண்டே இருந்தால் அறிவிற்கு அமைதியும் ஓய்வும் முழுமையும் கிடைக்கிறது. உணர்ச்சி வயப்படாமல் சமமான மனநிலையில் வாழ இயலும். இப்போ கற்றறிவு, பற்றறிவு, முற்றறிவு பார்த்தோம். அது எதன் வழியா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கிற பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் வழியா பார்த்தோம். மனுஷனுக்கு பக்தி யோகம் கற்றறிவு, அறநெறி வாழ்வு கர்மயோகம், ராஜயோகத்தின் ஆரம்ப நிலை, அதுதான் பற்றறிவுன்னு சொல்றோம். கர்மயோகத்தின் அறநெறி வாழ்வு, தவம், சிறிய தவத்தின் ஆரம்ப நிலை தான் பற்றறிவு. ராஜயோகத்தின் உச்ச நிலை, அதாவது நல்ல தவம் செய்து பழகி 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 மனம் உயிரோடு நிலைத்து பழகிவிட்டால் அது ஞான யோகம், அதுதான் முற்றறிவு. ஆனால் பக்தி யோகத்திலேயே பலரும் முற்றறிவை கண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சிவனடியார்கள் அவர்கள்லாம் பக்தி யோகத்தில் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க அதுலேயே மனம் லயிக்க பழகி, இறைவனின் நாமங்களை சொல்லி மனம் லயிக்க பழகி அதுலேயே அவங்க முக்தியை கண்டிருக்கிறாங்க. கர்ம யோகத்தில் முக்தியை கண்டவர்கள் அப்படின்னு பார்த்தா வினோபா பாவே, சுப்பிரமணிய பாரதியார், அவங்கெல்லாம் கர்ம யோகத்திலேயே செய்யும் தொழிலையே தெய்வமாக நினைத்து அதிலேயே மனதை லயித்து அவர்கள் பல உண்மை பிரபஞ்ச ரகசியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ராஜயோகம், ஞான யோகத்தின் மூலம் முக்தியை அடைந்தவர்கள் ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் மூன்றையும் கடந்தவர். பக்தி யோகத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவரு பக்தி யோகத்துல இருந்தப்ப காளியம்மன் கோயில்ல வேலை பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. அந்த கோயில் பூசாரியா. காலையில காளியம்மனுக்கு பூஜை பண்ணுவாரு, சாயங்காலத்துல ராதாகிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவார். அந்த ராதாகிருஷ்ணன்ல அவர் பூஜை பண்ற சிலையில அந்த கிருஷ்ணரோட முழங்கையில சின்னதா ஏதோ விண்ணம் ஏற்பட்டிருக்குது. அந்த சிலை சின்னதா அந்த இடத்துல கொஞ்சம் உடைஞ்சிருக்குது. அதை வச்சு அவர் பூஜை பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சுதான் பூஜை பண்ணுவார் ராதாகிருஷ்ணன் சிலையை. அந்த கோயில்ல இவருக்கு கொஞ்சம் மேல இருக்கிற அர்ச்சகர் ஒருத்தர் அந்த சிலையை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு, விண்ணப்பட்ட சிலை பூஜைக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்துட்டு வேற சிலையை வச்சிருக்கிறாரு. இவரு மறுநாள் பூஜைக்கு பார்க்கும்போது வேற ஒரு கண்ணன் சிலை அங்க இருந்தோன்னு, யார் இந்த சிலையை மாத்துனது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொன்னாரு, இல்ல அந்த சிலை கொஞ்சம் விண்ணப்பட்டு இருந்துச்சு, அதனாலதான் மாத்தணும், விண்ணப்பட்ட சிலை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு.
உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவனோட ஆம்படையானுக்கு ஏதாவது கையில காலில் அடிபட்டுருச்சுன்னா உடனே வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு ஒரு கோவம் வந்துருச்சான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. என்னோட கண்ணன் சிலையை கொண்டாந்து இங்க வை அப்படின்னு சொன்னாராம். அதே கண்ணன் சிலையை கொண்டாந்து அங்க வச்சாங்களாம். அதாவது பக்தி யோகம்ங்கிறது சிலை வழிபாடு கிடையாது. அதாவது சிலை வழிபாடுன்னா என்ன, வழிபாட்டுக்குன்னு வந்து நின்னுட்டோம்னா அங்க சிலை தெரியக்கூடாது. நமக்கு சிலை தெரிஞ்சா அது வழிபாடு கிடையாது. அப்ப சிலை தெரியாம உண்மை ரூபமாக நமக்கு தெரிந்தால்தான் அங்கு பக்தி யோகம். அந்த மாதிரி இருக்கிறது. பக்தி யோகத்தை கடந்து அவரு ராஜயோகம் வந்து அது மூலமா ஞான யோகத்தை அடைந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஞான யோகத்தில் மற்றும் முக்தி அடைந்தவர் விவேகானந்தர். உங்களுக்கு ஒரு குறள் தெரியும், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிவுள் உய்த்துவிடும் அப்படின்னு. இதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த அர்த்தம் வந்து அடக்கமா இருந்தா நல்லா இருக்கலாம், அடங்காம அலைஞ்சோம்னா கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனா இதுக்கு மகரிஷி ஒரு அருமையான விளக்கம் சொன்னாரு. அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னா, அடக்கம்னா இருப்பு நிலை, அறிவு நிலை, அமைதியான நிலை, ஏக்கம் கிடையாதுங்க. அப்ப அடக்கம் வந்து அறிவு நிலை. அறிவு நிலையில் இருக்க பழக 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 அமரரோட அருள் உனக்கு கிடைக்கும். அடங்காமல் எப்பொழுதுமே மனதின் நிலையில் இருந்தால், ஏக்கத்தின் நிலையிலேயே இருந்து கொண்டிருந்தால் ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்றார் மகரிஷி. கடைசியா, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை முக்தின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. ஸோ தியானம் செய்து பழகி பழகி நாம் எல்லாம் ராஜயோகத்தில் இருக்கிறோம். தியானம் செய்து பழகி பழகி விரைவில் அந்த முழுமையை அடைவோம் என்று கூறி நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அறிவிற்கான விளக்கத்தில் அறிவிற்கான விளக்கத்தில் ஆரம்பித்தீர்கள். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னு தாம்மா சொல்லணும். சிறந்த சிந்தனை உரைக்கு மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். நண்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை கன்னட மொழியிலே 4:15 துரியாதீத தவம், 4:45 உலக சமாதான வாழ்த்து 108 முறை, 4:55 ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பகீரதி அவர்கள் ஹியூமன் இன் த லேப் ஆஃப் நேச்சர் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு தமிழில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேஜஸ்வினி அவர்கள் உயர்ந்த அறநெறி என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். மாலை 4:55 கன்னட மொழியிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிந்து சிவராமன் அவர்கள் பீஸ் அண்ட் வேர்ல்ட் பீஸ் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்றி இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கு திரும்பலாம். மகேஸ்வரி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அம்மா கூட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். இந்த அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருளில் உய்த்து விடம்ங்கிற அந்த வரிக்கு அருமையான எக்ஸாம்பிள். ரொம்ப விரிவா அருமையா கொடுத்தீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விளக்கம். நீங்க விவேகானந்தரை பத்தி பேசினதுனால இத நான் சொல்றேன். விவேகானந்தர் 1/2 மணி நேரம் ஆழ்ந்த தவம் 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. அப்ப தவங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டவங்க எல்லாம் உணரலாம். 1/2 மணி நேரம் ஆழ்ந்த தவம் 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சமமா விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நீங்க விவேகானந்தரை பத்தி சொன்ன உடனே எனக்கு இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப அருமையான விளக்கம். நன்றி. கருத்துக்களுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு என்ற தலைப்பிலே சிறந்த உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சித்ராதேவி அவர்களை நம் மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம்.
நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சித்ரா தேவி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணை தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம் வாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.